ஹலோ aspirants, வெல்கம் பேக் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். இது சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட். இந்த வீடியோவில் நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தராத ஒரு ட்ரிக்கை, ஒரு யுக்தியை சொல்லித்தர போகிறேன் aspirants. அதாவது மல்டிப்ளிகேஷனே பண்ணாமல் ஒரு கொஷின் வருது, அதை நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது அங்கங்கே மல்டிப்ளிகேஷன் வருது, உங்களுக்கு தெரியுதா? எஸ், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது ஆஸ்பிரண்ட், அவங்க பக்காவாக சால்வ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக சால்வ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க எதனால் ஈஸி மெத்தட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, டைம் ஆயிருக்கு அவங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. எதனால் டைம் ஆயிருக்கு? இதை மல்டிப்ளை பண்ணுறாங்களா, இங்கே கேல்குலேஷன் வருதா, 74 × 14 கேல்குலேஷன் வருதா, 15 × 84 கேல்குலேஷன் வருதா, கேல்குலேஷன் வருதா. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் அப்படின்னு சொல்லுங்க, இதுக்கு எனக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இதே தான் நானும் பண்ணி அவங்களுக்கு அமிச்சேன். பட் நான் மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ணாமல் பண்ணி அமிச்சேன். அதை தான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? கிளியரா இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சிச்சா? இது ஒரு முக்கியமான ஒரு லாஜிக்கல் ஷார்ட்கட்னே சொல்லலாம். ஒரு ஷார்ட்கட்ன்றது ஒரு பிடிஎஃப் மாதிரி தனியாக நிறைய இருக்குது போல், அதை படிச்சுட்டா அப்படி கிடையாது. எந்த நேரத்துலலாம் நீங்கள் லாஜிக்கை யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று கட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே லாஜிக்கல் ஷார்ட்கட்ஸ் தான். அதை தான் நம்ம வந்து பிரதானமாக சொல்லிட்டே வரோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இது உள்ளே போயிடும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிருவோம். த ஆவரேஜ் ஆஃப் 28 நம்பர்ஸ் இஸ் 77. அப்போ எந்த இடத்துல நாங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டும் ஷார்ட்கட்டும் எந்த இடத்துல வேறுபடுதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஆவரேஜ் ஆஃப் 28 நம்பர்ஸ் இஸ் 77. அப்போ 28 நம்பரோட ஆவரேஜ் வந்து 77னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. 28 நம்பரோட ஆவரேஜ், இது உங்களுக்கு தெரியும்ல, ஆவரேஜ் 77னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 28னா சம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 28 நம்பரோட சம்ன்றது என்னது? சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஏன்னா ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்னும் போது சம் வேணும்னா ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஏன் சம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, பொதுவாக ஆவரேஜ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சம்மை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அது ஏன்னு உங்களுக்கு போக தெரியும், ஆல்ரெடி தெரிஞ்சவங்களும் பாருங்க. ஓகேவா? இப்போ இதை பண்ணும்போது 28 நம்பரோட சம் வந்து ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை எடுத்து எழுதுறேன். பட் நான் மல்டிப்ளை பண்ணலை. அவங்க மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. சரி சார், மல்டிப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிற்காலத்தில் தேவைப்படுமே, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. சரியா? எஸ். இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப் அதை அப்படியே விட்டுருங்க, நான் பண்ணல, அப்படியே விட்டுருங்க. த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 14 நம்பர்ஸ் இஸ் 74. இப்போ பாருங்க, 28 நம்பர் இருக்கு இல்லையா? 28 நம்பர்ல 28 நம்பரோட டோட்டல் கிடைச்சி போச்சு. மொதல் 14 நம்பரோட ஆவரேஜ் 74ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்றேன்னா, மொதல் 14 நம்பரோட டோட்டல் கண்டுபிடிக்கிறேன். இது தெரியுதா? ஃபர்ஸ்ட் 14 நம்பரோட டோட்டல் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 14 நம்பரோட டோட்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதையும் ஜூம் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், 1 செகண்ட், கிவ் மீ 1 செகண்ட். எஸ், கிளியரா புரியுதா? எஸ், ரெண்டும் ஒன்று தான் ஆஸ்பிரண்ட்ஸ். நான் இந்த மல்டிப்ளிகேஷனை மட்டும் அவாய்ட் பண்ணுறேன். அதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் 14 நம்பரோட டோட்டல் வேணும்னா அதான் 74 × 14. அதே மாதிரி இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் 15 நம்பரோட ஆவரேஜ் 84. அப்போ லாஸ்ட் 15 நம்பரோட ஆவரேஜ் 84னா லாஸ்ட் 15 நம்பரோட டோட்டல் தெரிஞ்சு போச்சு. இப்போ எதுவுமே மல்டிப்ளை பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். இதே நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 14 நம்பரோட டோட்டலையும் நல்லா இமேஜின் பண்ணுங்க. இப்போ இமேஜினேஷன் வேணா போட்டுடலாம். இது எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், 15 நம்பர் இருக்கா, எத்தனை நம்பர், 28 நம்பர் இருக்கா? ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் இருக்கு, கொஞ்சம் என்ன ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்குன்னா இதை பார்த்துக்கோங்க. 28 நம்பர் இருக்கா, அதில் 28 நம்பரோட டோட்டல் தெரிஞ்சு போச்சா, ஆவரேஜ்லேருந்து டோட்டல் தெரிஞ்சு போச்சா. அப்புறம் ஃபர்ஸ்ட் 14 நம்பரோட டோட்டல் தெரிஞ்சு போச்சா. அப்போ லாஸ்ட் 14னா சர்ப்ரைஸே இல்லை. ஃபர்ஸ்ட் 14, லாஸ்ட் 14, 28 வந்துருதே, அதான் ஆல்ரெடி 28 தெரிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் 14 கொடுக்காம லாஸ்ட் 15 கொடுக்குறாங்க. அப்போ லாஸ்ட் 15 போது யார் வருவா? 14 பார்டரை தாண்டி 15வது ஆள். லாஸ்ட் 15னா கூட 14வது, இந்த ஃபர்ஸ்ட்ல 14வது முடியறாருல, அவரும் வந்துருவாரு இந்த லாஸ்ட் 15ல. இது கிளியரா புரியுது? அது ஒரு வாட்டி பாஸ் பண்ணி கூட பாருங்க. ஃபர்ஸ்ட் 14ல இது பார்டர், லாஸ்ட் 14 இது. ஆனா லாஸ்ட் 15ன்னு கொடுத்ததுனால இந்த பார்டரையும் தாண்டி 14ம் சேர்த்து கொள்வார், வந்து விடுவார் லாஸ்ட் 15ன்னு சொன்னா. அப்ப அவங்க பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 14யும் லாஸ்ட் 15யும் நான் ஆட் பண்றேன். ஆனா மல்டிப்ளை பண்ணாமலே அப்படியே பிராக்கெட்லேயே ஆட் பண்றேன். ஆட் பண்ணா எனக்கு 29 வருகிறார்கள். ஓகேவா? 29 வருகிறார்கள். ஓகே, எஸ். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். எஸ், கிளியரா புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எந்த குழப்பமும் இல்லை. எஸ், அந்த இப்போ இது 28 நம்பரோட டோட்டல், இது வந்து 28 நம்பரோட டோட்டல். இது 29 நம்பரோட டோட்டலா? எப்படி 28 நம்பர் தானே இருக்குன்னா
ஏன்னா 14 ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்போ இந்த 29க்குள்ள யார் எக்ஸ்ட்ரா இருக்கா, இந்த 28 தாண்டி யார் எக்ஸ்ட்ரா இருக்கா, 14 எக்ஸ்ட்ரா இருக்காருன்றது உங்க மைண்ட்ல தெரியணும். தெரியுதா? அப்ப 14 மட்டும் ஏன் நாங்க 2 பேருமே அடுத்து கண்டுபிடிக்கிறோம்? 14th டேர்ம் ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, கொஸ்டின்ல அப்படி கேட்டிருக்காங்க. கொஸ்டினை இன்னும் நம்ம முழுசா படிக்கல இல்லையா? டாப் போட்டுரும். ஓகே, கொஸ்டினை வந்து முழுசா படிச்சீங்கன்னா என்ன இருக்கு, இஃப் 14th இது வரைக்கும் முடிச்சிட்டோம், இது வரைக்கும் முழுசா முடிச்சிட்டோம் இல்லையா? எல்லா வேலையும் யூஸ் பண்ணிட்டோம். பார்க்கும்போதே ஒரு சில பேர் கெஸ் ஆகும், இன்னும் எல்லாம் ஒரே 7 மல்டிபிளா இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும், எல்லாம் ஒரே 7 மல்டிபிளா இருக்கு அப்படின்னு. அதான் ஷார்ட் கட் வருது, வெயிட் பண்ணுங்க. இஃப் த 14th நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட், அதாவது இந்த 28 நம்பர் வரிசையில 14வது நம்பரை மட்டும் தூக்கிட்டு ஆவரேஜ் கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. 14th நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஃபைண்ட் ஆவரேஜ் சொல்றாங்க. அதாவது இந்த 28 நம்பர்ல 14வது தூக்கிட்டு 27 நம்பருக்கு மட்டும் ஆவரேஜ் கண்டுபிடின்னு சொல்றாங்க. அப்ப 27 நம்பருக்கு மட்டும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த 27 நம்பருக்கு டோட்டல் கண்டுபிடிச்சு டிவைட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 27 போடணுமா இல்லையா? அப்ப அதுக்காக அந்த 27 நம்பர் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நாங்க என்ன பண்றோம், 2 பேருமே என்ன பண்றோம் அப்படின்னா 28 டோட்டலை கண்டுபிடிச்சு 29 டோட்டலை கண்டுபிடிச்சு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 14 மட்டும் தனியா எடுத்துருவார். ஏன்னா அந்த 29வது ஆள் யாரு, பிளாக் ஷீப் யாரு, 14th வந்துட்டாரு எக்ஸ்ட்ராவா. அப்ப அவரை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம தனியா எடுத்துருவோம். 14th தனியா எடுத்துட்டு அந்த 28 ஒரிஜினல் டோட்டல் இருந்துச்சுல அதுல அந்த 14th எடுத்துட்டா எக்ஸ்க்ளூட் ஆயிடும்ல, 27 வந்துடும்ல. இதுதான் எங்க ஐடியா. ஓகேவா? பட் மல்டிப்ளை பண்ணாம எப்படி போறதுன்னு நான் சொல்ல போறேன். கிளியரா புரியுதுல ஆஸ்பிரண்ட்ஸ்? கொஞ்சம் ஒரு லெவல் 3 லெவல் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு 2 to 2.5 வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான், ஈஸி கொஸ்டின்லாம் கிடையாது. எஸ், இப்போ பாருங்க அதுலயும் நம்ம கேம் பிளே பண்ண போறோம். மல்டிப்ளிகேஷன்லாம் ஒமிட் பண்ணிட்டு அப்படியே ஒரு சிம்பிளா போறோம். ஓகே, எஸ். இப்போ 14th நம்பர் எப்படிங்க தனியா எடுக்கிறது, இதோட டோட்டல் வேணும். இங்க பாருங்க, இதோட டோட்டல் வேணும் ஆனா நான் பண்ண மாட்டேன். இதோட டோட்டல் வேணும் ஆனா நான் பண்ண மாட்டேன். இந்த டோட்டல்ல இருந்து இந்த டோட்டலை மைனஸ் பண்ணா வர ஆன்சர் தான் 14th நம்பர் வர வச்சுட்டேன். ஆனா நான் மல்டிப்ளை பண்ண மாட்டேன். எப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். 1 செகண்ட். ஸோ 1 செகண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், ஜூம் பண்ணா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். இப்போ இந்த ஒர்க் அவுட் இதுதான் வந்து முக்கியமான ஒர்க் அவுட். எஸ், 1 செகண்ட். சூப்பர், அவ்வளோதான். இப்படி நிப்பாட்டுறோம். எஸ், ஒரு டாப்ல போட்டோம். ஓகே, இப்போ கிளியரா இருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ்? சூப்பர். இப்போ பாருங்க எப்படி, இதுதான் ஆக்சுவலா இதுதான் இந்த வீடியோவோட மொத்த சாராம்சமே. இதை மட்டும் தான் சொல்லணும்னு வந்தேன். பட் இந்த ஆவரேஜ் கான்செப்டே ஒரு சில பேர் புரியாதுல்ல, அதனால நான் ஃபுல்லாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கேல்குலேஷனை குறைக்கணும். எல்லாருமே மெயின்ஸ் அட்டன் பண்ணுறவங்க குறைக்கணும். எப்படின்னா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, பண்ணல சார். இதை மல்டிப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் 14 மல்டிப்ளை பண்ணல, லாஸ்ட் 15 ஓகே சார். சார் இதுலேருந்து நான் மைனஸ் பண்ணதுக்காகச்சும் மல்டிப்ளை பண்ணல, வேணாம். பண்ணுறதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணுங்க. இந்த 20 இப்போ இந்த டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ண போறீங்க இல்லையா? அப்போ எல்லாத்துலேயும் முடிஞ்ச வரைக்கும் பெரிய வேல்யூஸை சின்ன வேல்யூ ஆக்கணும்னா காமனாக எதாவது இருக்கான்னு பாருங்க. நான் தான் சொல்லல, 7 இருக்குல்ல, 7 தாண்டி பாருங்க 14 இருக்கு. லெவல் 2 அட்வான்ஸ் ஆகுறீங்க. இது 2 14 இல்லையா? பார்த்தாலே அடிச்சிருக்கேன் பாருங்க, 2 14, இது ஒரு 14. சும்மா அடிச்சு பார்த்துக்கோங்க. இது 14ல போதா? இது போகாது. ஏன் சார் இதான் இது போயிடுச்சு இல்லை, இதோட போதும்னா ஆஹா, எப்போ ப்ளஸ் வந்துருச்சோ ரெண்டுத்துலேருந்தும் காமனாக எடுக்கணும். இதுலேருந்து மட்டும் காமனாக எடுக்க முடியாது. A + Bலேருந்து நீங்கள் ஏல மட்டும் ஒன்று காமனாக எடுக்க முடியாது. A + Bனா A + Bலேருந்தும் காமனாக எடுக்கணும். இது ரூல். அப்போ 15ல் 14 எடுக்க முடியாது. 84ல் 14 இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிங்க. இது இப்படியே யோசிங்க. 84ல் 14 இருக்கா? சரி, ஒரு 6 14 போட்டு பார்ப்போமா? 6 14 60 84. ஓகே, அப்போ 6. இது உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இப்படி அடிச்சு வச்சுக்கோங்க. 3த்துலையுமே 14 எடுக்க முடியுது. அப்போ உடனே என்ன பண்ணிடுங்க, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. ஆனா 14 எடுத்துட்டு பண்ணுங்க. இதான் ட்ரிக்கு. இந்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கான யூஸே இதுதான். 14 எடுத்துருங்க. எடுத்துட்டா இப்போ அப்படியே மைனஸ் பண்ணுங்க. எதுங்க பெருசு? 29 டோட்டல் தானே பெருசா இருக்கும். அப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. அப்படியே 14 எடுங்க பார்ப்போம். 14 எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க. இதுல எத்தனை 14? 6 14. 14 எடுத்துட்டீங்க. இப்போ உள்ள 6 இருக்கும்ல, அதாவது இந்த 6, இந்த 84ன்றதுங்க 6 × 14ங்க. அதுல 14 எடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். அப்ப 15 × 6 என்ன? டக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் டைம் ஆகக்கூடாது. 60 30 90 முடிஞ்சிருச்சா? பிளஸ் இதுல 14 போயிடுச்சு, 74 போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ண போறீங்க. இதுல 2 இருக்கு மீதி. அப்ப 2 × 77 என்ன? 140 14 154, அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சா? இதுக்கு எதுக்கு ஒர்க் அவுட்டு? முடிஞ்சிருச்சா? எஸ், சூப்பர். இப்ப பாருங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்க ப்ராப்பரா மைனஸ் பண்ணணும். அப்பதான் 14 தனியா வருவாரு. மைனஸ் பண்ணுங்க. இது அழகா இருக்கும் பாருங்க. 90 74 164.
90 74 164 164லேருந்து 154 கஷ்டமாக இருக்கு 10. அப்போ இது ஃபுல்லாகவே 10. அப்போ 10 ஒட்டி விட்டுருங்க 140. 14th நம்பர் என்ன 140. கிளியராக வந்துருச்சு. அவங்களுக்கும் வந்திருக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. சூப்பராக போட்டிருக்காங்க. என்ன இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணிட்டாங்க, அதான் டைம் ஆயிடுச்சுன்றாங்க. ஓகே, எஸ், அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? இப்போ இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு. சரி, 14th நம்பர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ என்ன பண்ணுவார்? 28 நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டது உங்களுக்கு தெரியுது இல்லை? ஓகே, 28 நம்பரில் டோட்டல் ஆல்ரெடி என்ன இருந்துச்சு இங்கே போட்டிருக்கோம்ல, 28 × 77. இதான் அந்த 28 நம்பரோடைய டோட்டல் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆவரேஜ். அது இதை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 140 மைனஸ் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிப்பாருன்னு நினைப்பீங்க. அப்பயும் அந்த ஏன்னா அப்பதானே மீதி 27 நம்பருக்கு ஆவரேஜ் கேட்டாங்க. 14 மட்டும் தூக்குங்கன்னு சொன்னாங்கல்ல. 14வது நம்பர் தான் இதுன்னு கண்டுபிடிச்சோம்ல. இதை தூக்கும் போதும் நான் மல்டிப்ளை பண்ணவே மாட்டேன். ஓகேவா? இதுதான் மெயின். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமில் ஸ்பீட் சூப்பராக வரும். பாருங்க, மல்டிப்ளிகேஷன் அப்படியே தான் போடுவேன். மைனஸ்ன்னு போட்டு இதை தூக்குவேன். டிவிஷன் பை ஆவரேஜ்னா என்ன? டோட்டல் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இப்படியே போடுவேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா, இதுல 28ல் ஒரு 14 இருக்கு. ஓகே, 14 இருக்கு, எடுக்கலாம். இந்த 14ல் ஒரு 14 இருக்கு, எடுக்கலாம். வெயிட் 14 எடுத்துட்டா மீதி ஒரு 10 இருக்குல்ல. 10ல் ஒரு 2 இருக்கு. அப்ப ரெண்டையும் இதுலயும் இன்னும் 2 இருக்கு. நல்லா பாருங்க, இதுதான் முக்கியமானது. 28ல் 14 எடுத்துட்டா ஒரு 2 இருக்கும். இங்க 14 எடுத்துட்டா 10 இருக்கு. 10ல் ஒரு 2 இருக்கு. ஏன்னா 10ன்றது என்னது? 2 × 5. ஏன் அந்த 2 மட்டும் தனியா விடுவானே? அப்ப எடுக்கும் போதே 14 × 2 28 எடுத்துருங்களேன். புரியுதா? இப்போ எடுப்போமா? இப்போ இந்த ஒர்க் அவுட் கிளம்சி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பேக் டு பழைய பொசிஷனே போய்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இங்கே பாருங்க, உங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்கே பாருங்க. இப்போ எடுத்தே காட்டிடுறேன். இப்போ 28 எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சுல. 28 எடுத்துட்டேன். இந்த டிவிஷன் பை 27 கீழே வந்துருச்சு, போட்டேன். இப்போ 28 எடுத்துட்டேன்னா இங்கே 77 தான் இருக்கும். இங்கே எப்படி சார் 28 எடுத்தீங்கன்னா, 14 எடுத்துட்ட பிறகு மீதி 10 இருந்துச்சு. 10 உடச்சு பார்த்தேன், 2 5 இருந்துச்சு, ரெண்டையும் தூக்கி எடுத்துட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கு? 28 எடுத்துட்டேன்னா மீதி என்ன இருக்கு? 5 இருக்கு. ஓகேவா? 140லேருந்து 28 எடுத்தா மீதி என்னன்னு யோசிக்கக்கூடாது. 14 இருந்துச்சு, 14 எடுத்துட்டேன். இங்க 2 இருந்துச்சு, இங்க 10ல் 2 எடுத்துட்டு மீதி 5, அப்படி யோசிக்கணும். அப்ப 77 மைனஸ் 5 அப்ப என்னதுங்க? 72. சார் இப்ப மாட்டினீங்களா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. 28/27 இன்ட்டு எவ்வளோங்க வருது? இது ஃபுல்லா 77 × 5 எவ்வளோ வருது? 72 வருதா? இப்போ நீங்க மல்டிப்ளை தான் பண்ணணும்னா இப்போதான் உங்களுக்கு நீங்க இவ்வளோ யோசிச்சதுனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. நல்லா பாருங்க, 3 9s are 27, 8 9s are 72. அடிச்சுதா? இதை நானே பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. நான் கிளம்சி பண்ணிட்டேன். அழைச்சிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் பண்ணது உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியுதா? பாருங்க, 72 போட்டிருக்கேனா? 72 27 அடிச்சிருக்கேனா? 3 9s are 27, 8 9s are 72. இங்கே தான் நான் அடிச்சிருக்கேன். இங்கே தான் நான் மல்டிப்ளிகேஷனே பண்ண போறேன். இதுக்கப்புறம் தான் நான் மல்டிப்ளிகேஷனே பண்ண போறேன். வேற வழி இல்லை. இதுக்கப்புறம் 28 × 8 பண்ணி தான் ஆகணும், டிவைட் பை 3 பண்ணி தான் ஆகணும். பண்ணலாமா? ஸ்பீடா பண்ணுங்க. 28 × 8 என்ன? 28 வந்து 160. 8 8 வந்து 64. ஸோ 224 போட்டிருக்கேன் மேலே. டிவைட் பை 3 கீழே போட்டிருக்கேனா இல்லையா? போட்டிருக்கேன்ல 20. இது மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை டிவைட் பண்ணும்போது ஏன் நான் பாதியில நிப்பாட்டேன்னா, எனக்கு ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கு? ஸோ ஆப்ஷன்ஸ் அவங்க இது தந்தாங்க. ஓகேவா? இதுல 77, 76.9, 73.1, 74.7 இருந்துச்சு. அப்ப நான் மொதல் 2 டிஜிட்டை கண்டுபிடிச்சாலே போதும்ல. எதுக்கு பாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கணும்? அப்ப 7 3s are 21, மீதி 1, 4 3s are 12 தான் வருது. அப்ப 74ல முடிகிற ஆன்சர் இதை டிக் பண்ணியாச்சு. ஓகே, அவங்களுக்கும் அதே தான் வந்திருக்கு, 74.7. இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சம்ல வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சு, எப்படி ஆவரேஜ் கான்செப்ட் அது தனி, பட் எப்படி நம்ம கால்குலேஷனை எப்படி காமனாக எடுத்து மேனேஜ் பண்ணுறது புரியுதுல. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்கு, ஒரு வித்தை அப்படின்னு சொல்லலாம். இதை கண்டிப்பாக நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் வந்ததை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நிறைய பிஓ பண்ணுறவங்க, இல்லை மெயின்ஸ் லெவல் போகிறவங்க, ரொம்ப டஃப்பான எக்ஸாம் ஆர்பிஐ பண்ணுறவங்கலாம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும் சார் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வித்தையை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலாம் மல்டிப்ளிகேஷன் வருதோ கொஞ்சம் பண்ணாமல் வெயிட் பண்ணி அப்படியே காமனாக எடுக்கிறது, கடைசி வரைக்கும் அப்படியே கால்குலேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வேறு ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.